இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஜபங்களையெல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போகிறாரு. நம் இல்லங்களுக்கு வரப்போகிறாரு. மகளே மகனே கலங்காத, மனம் உடஞ்சி போகாத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், தைரியமா இருன்னு சொல்றது யாருங்க? நம்ம ஏசப்பா. ஆமேன். அன்பு சகோதர சகோதரிகளே, திருப்பாடல் 23:3 எடுத்து வச்சு பாருங்களேன். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார், தம் பேருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்துவார். இன்றைய நாளில் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ சங்கடங்கள், எவ்வளோ பிரச்சனையின் மத்தியில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன், நான் ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்து விட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம குற்ற உணர்வு நம்மளை குத்திக்கிட்டே இருக்கலாம். ஒவ்வொரு நாள் நம்ம பண்ணக்கூடாது, இது தப்புன்னு தெரியுது, ஆனால் மீண்டும் மீண்டும் அதை தவறு தான் செஞ்சிட்ருக்கோம். ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கப்பா, எனக்கு நல்ல சிந்தனையை கொடுங்கப்பான்னு சொல்லி கேட்கலாமா? என் உள்ளத்தின் குற்ற உணர்ச்சி இருக்குது, ஐயோ இந்த குற்ற உணர்வு என்னை போட்டு ஒரு வழி பண்ணுதுன்னு சொல்லி கேட்குறீங்களா? ஆண்டவரே, உமக்கு முன்பாக நான் ஜெபிக்கின்ற இந்த வேலையில் நான் எவ்வளோ பேரை காயப்படுத்திருக்கேன், எவ்வளோ பேர் மனம் உடையிற மாதிரி பேசியிருக்கேன், மனம் புண்படுற மாதிரி நடந்துக்கிட்டேன். ஆனால் எனக்கு இதுக்கு விடுதலை கிடைக்குமா? நான் பண்ணது தப்புன்னு சொல்லி என்னை மனமாற்றத்துக்கான ஒரு நேரமாக இருக்குமா இது? ஆண்டவரே என்னை பார்த்துக்கோங்கன்னு சொல்லி எத்தனை பேர் ஜெபிக்கிறோம்ல, எத்தனை பேர் கேட்குறோம்ல, நான் பண்ணது தப்பு தான், அவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோன்னு நான் உணர்கிறேன். அந்த ஒரு தனிப்பட்ட ஒரு முறையில் நான் அந்த வலியை அனுபவிக்கும் போது அப்போது அவங்க எப்படி ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி நான் யோசிக்கலையே. அந்த தருணத்தில் நான் வார்த்தையை விடுறேன்னு சொல்லி எத்தனை பேர் கலங்கி நிற்கிறோம், உறவுகளும் பிரிஞ்சு போயிருக்கலாம். என் வாய் சும்மாவே இருக்காது பிரதர், ஏதாச்சும் பேசிக்கிட்டு யார் மனசை கஷ்டப்படுத்தினாலும் தூக்கமே வராது. எனக்கு எத்தனை பேர் பண்ணுற விஷயம் தான்ல. ஆனால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஐயோ நான் பண்ணிட்டேன், நான் பேசுகிறது தப்பு இல்லை, அப்புறம் நம்ம ஃபீல் பண்ணுவோம்ல, சாரி சொன்னால் அக்செப்ட் பண்ணுவாங்களா? பண்ணவே மாட்டாங்க. ஸோ உடஞ்சது தான். ஒரு கண்ணாடியே உடஞ்சிருச்சு, கீழே விழுந்து அதை நம்ம ஒட்ட வச்சு நம்ம முகத்தை பார்த்தா கிளியராக தெரியுமா? இல்லை, ஃபஸ்ட்டு பார்த்தோம், கிளியராக நம்ம முகம் தெரிஞ்சுது, அந்த கண்ணாடியை கை தவறி கீழே விழுந்துருச்சு, மீண்டும் ஒட்ட வைக்கிறோம், ஒட்ட வச்சு நம்ம முகத்தை பார்த்தா எப்படி இருக்கும்? விரிசல் அங்கங்கே ஒட்ட வச்சு அந்த விட்டாக இருக்கும். இதே மாதிரி தான் அவனுடைய மனசும். சந்தோஷமாக நம்ம பழகிருப்போம், பேசியிருப்போம், எல்லா விஷயம் பண்ணியிருப்போம், உண்மையாக இருந்திருப்பாங்க, உண்மையான ஒரு ஹார்ட் ஃபுல்லாக இருந்திருப்பாங்க. ஆனால் அது பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா அவ்வளோதான். இல்லை, மீண்டும் நான் சாரி கேட்டு மீண்டும் பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படின்னாலே ரொம்ப கஷ்டம்தான். பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம யோசிச்சிருக்கணும், நிதானமாக இருந்தணும். ஒரு சில விஷயத்தில் எல்லாருக்குமே இன்றைக்கி அவசரம் தாங்க. ஒரு சில பேருக்கு என்ன அவசரம் அப்படின்னா, இளைஞர்களுக்கு சொல்ல போனோம் அப்படின்னா பைக் ரேஸ் ரொம்ப பிடிக்கும், வேகமாக போகணும், செம்மையாக போகணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, வாழ்க்கையை சீக்கிரமாக முடிச்சிருக்காங்க. இளம் பெண்கள் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நான் இந்த மாதிரி தான் இருக்கணும், அப்படி இருக்கணும், நான் ஏன்னா மற்றவங்களுக்கு ஒரு இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாங்களோ. எதற்காக இந்த செயல்? வாழ்க்கைன்றது எவ்வளோ பெரிய விஷயம், போய்கிட்டே இருக்கும், லென்த்தாக போய்கிட்டே இருக்கு. ஆனால் இந்த வாழ்க்கை நம்ம வாழ்ந்து முடிக்கிறதுக்குள்ளே பாதி நேரம் முடிஞ்சது, பாதி வாழ்க்கையே முடிஞ்சதில்ல. பின்னாடி தான் நம்ம யோசிப்போம், இந்த விஷயங்களை நம்மளுக்கு சொல்லி திருத்தினாங்களே அப்போவே, நம்ம அப்பயே விட்டுருந்தா இப்படி நடந்திருக்குமா? ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்து குற்ற உணர்ச்சி அடைந்த தருணத்தை தாவீதும் அனுபவித்தான். இந்த பாவத்தின் நிமித்தம் அவனுடைய மகன் மரித்து போவான் என்று ஒரு தீர்க்கதரிசி கூறியதால் தாவீது மனமுடைந்து போனான். ஆனாலும் அவன் தன் வாழ்க்கையை மீண்டும் ஆண்டவருக்காக அர்ப்பணித்து மன்னிப்புக்காக கெஞ்சியதால் ஆண்டவர் அவன் ஆத்மாவை தேற்றினார். தாவீதின் ஆத்மாவை தேற்றியதைப் போல ஆண்டவர் உங்கள் ஆத்மாவையும் இன்றைய நாளில் தேற்றப் போகின்றார். கவலை இருக்கும்ல, ஆண்டவரே நான் பாவம் பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கேட்கலாமா? மனமுடைஞ்சு முன்னாடி வந்திருக்க, ஆண்டவரே என்னை மன்னிச்சு நீ ஏற்றுக்கோங்க, உமக்காக தான் நான் இருக்கேன்னு சொல்லி கேட்கலாமா? ஏசப்பா கிட்ட பாவத்தை விட்டு ஆண்டவரே என்னை மன்னிச்சுங்கன்னு சொல்லி கேளுங்க. நிச்சயமாக நம் பாவங்கள் மன்னிக்கப்படும். நமக்கு புது வாழ்வை கொடுக்க போகின்றார், புத்துயிர் அளிக்க போகின்றார். மகளே மகனே கலங்காத, இன்றைய நாள் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஆத்மாவை தேற்றி உங்களை நீதியின் பாதையில் நடத்துவார். பிரைஸ் லார்ட். சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க. யார் என்ன சொன்னாலும் கலங்காதீங்க, சுபியுங்கள், மனம் விட்டு பேசுங்க ஏசப்பாகிட்ட. அது போதுங்க. நம்ம மனசு சுத்தமாக இருந்தாலே போதும், எண்ணங்களும் சுத்தமாக இருக்கும்,
நம்ம பேசுகிற பேச்சும் சுத்தமாக இருக்கும். அடுத்தவங்கள காயப்படுத்தாதீங்க, யாரையும் நோக்கடிக்காதீங்க, நல்லா பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. நமக்கு இருக்கிற உறவுகள் நம்ம நேசித்தாலே போதும், நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை மட்டும்தான். ஐயோ போயிடுச்சுன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. இன்றைக்கெல்லாம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை மன்னித்து நம்மளை ஏற்றுக்க போகிறாரு. நம்ம ஆத்மாவை தேற்ற போகின்றார். நீதியில் பாதையில் நம்மளை நடத்த போகின்றார். இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, குற்ற உணர்ச்சி நிறைந்த இதயத்துடன் உன் முன் வந்து நீர் என்னை மன்னிக்கும்படி கேட்கின்றன. ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்து உம்மை விட்டு விலகி போனோமே அப்பா. ஆனால் இன்றைக்கு என் வாழ்க்கையை மறுபடியும் உம்மிடம் ஒப்படைக்கின்றன. ஆண்டவரே, உம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால் எங்களை கழுவி எங்கள் ஆத்மாவை தேற்றுவீராக ராஜா. எல்லா சோதனைகளையும் மேற்கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்து எங்களை நீதியின் பாதையில் நடத்துவீர் என்று நம்புகிற ஆண்டவரே, எங்களுடைய இரட்சகராகிய உம்மை தேடி வந்திருக்கின்றோம் அப்பா. எங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கோங்க இயேசப்பா. ஆகவே மறுபடியும் உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர உதவி செய்வீராக. எங்கள் இருதயத்தையும் ஆவியையும் புத்துயிர் அளிப்பீர் என்று நம்புகிற ஆண்டவரே, பாவத்தை விட்டு உம்முடைய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள உம்மை நோக்கி வருகின்றோம் ஆண்டவரே. எங்களுக்கு நல்ல பலனை கொடுங்கப்பா, நல்ல ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா. நாங்கள் இடறி விழாமல் எங்களை தாங்கி பிடிக்கக்கூடிய உம்முடைய கரம் வேண்டும் ஆண்டவரே. நீர் எங்கள் கூட இருந்து எங்களை பார்த்துக்கோங்கப்பா. உம்முடைய இரக்கத்திற்காகவும் கிருபைக்காகவும் உம்மை சோத்தரிக்கின்ற ஆண்டவரே, உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக நாங்கள் வாழும்படி அனுதினமும் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் இயேசப்பா. அந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கும் அந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்ட நோயில அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்க. உடல் தெம்பு வலிமை தர வேண்டும் என்று கேட்கிறேன் சப்பா. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை கொடுங்க, சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறேன் ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. ஒவ்வொரு குடும்ப உறவுகள் ஒற்றுமை சமாதானம் இருக்க வேண்டும் என்று இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. God bless you all.